ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில வந்து எம்பெருமானார் வாழ்ந்த காலத்தில் அந்த 4 ஸ்ரீ வைஷ்ணவ பெண்மணிகள் அவளுடைய தியாகமும் ஸ்ரீ வைஷ்ணவ தொண்டும் அளப்பரியது, ஆச்சரியமானது. முதலாவதாக பொன்னாச்சியார். எம்பெருமானாருடைய பிரதான சிஷ்யரான பிள்ளை உறங்கா வில்லிதாசனுடைய மனைவி. இரண்டாவதாக லக்ஷ்மி அம்மாள். மூன்றாவதாக கொங்கில் பிராட்டி. நான்காவதாக வெள்ளையம்மாள். முதலாவதாக பொன்னாச்சியார். எம்பெருமானார் மடத்துல வந்து பிள்ளை உறங்கா வில்லிதாசருக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய சிஷ்யர்களுக்கு சில மன வருத்தம். இந்த மன வருத்தத்தை போக்கணும், அவர்களுடைய எண்ணத்தை மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு சிறிய நாடகம் நடத்துகிறார் எம்பெருமானார். சிஷ்யர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய வேஷ்டி கிழிக்கப்பட்டது. ஒரு சின்ன கிழிச்சல் எல்லா வேஷ்டிலையும். மறுநாள் வந்து சிஷ்யர்கள் அதை எழுந்து வேஷ்டி கிழிக்கப்பட்டதை பற்றி ஒரு பெரிய ஒரு விஷயமாக கருதி மடத்துல வந்து இந்த விஷயமாக எம்பெருமான கிட்ட போய் பேசுறா. எங்க வேஷ்டியெல்லாம் கிழிஞ்சிடுது அப்படின்னு. 3 நாள் ஆறுது. இதற்கிடையில வந்து பிள்ளை உறங்கா வில்லிதாசர் வந்து பொன்னாச்சியார் கூட பேசுறதில்ல அப்படின்ற ஒரு செய்தி வருது. உடனே பிள்ளை உறங்கா வில்லிதாசரை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் உன்னுடைய மனைவியோட பேசுறதில்ல அப்படின்னு. அவர் சொல்றாரு, 2 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து இரவு வந்து என்னுடைய அகத்துக்கு வந்தார்கள். என்னுடைய மனைவி தூங்கிட்டு இருந்தா. அவ கழுத்துல இருக்க நகைகள்லாம் எடுத்துட்டா அவ. அப்போ பொன்னாச்சியார் என்ன நினைச்சார்னா, இந்த பக்கத்துல இருக்க நகையெல்லாம் கழட்டி எடுத்துட்டா. என்னுடைய வலது பக்கத்துல இருக்க நகையை கழட்ட முடியாது இவாளால. ஏன்னா என்னுடைய கழுத்துக்கு கீழே இருக்கிறதுனால அவ அதை கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்றதுனால மாறி படுத்தாராம். இதையும் கழட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா இவ மாறி படுத்த உடனே அவ பயந்துட்டு ஓடி போயிட்டா அவ. எனக்கு என்னுடைய பொன்னாச்சியார் மேல கோபம். நீ வந்து இந்த மாதிரி மாறி படுக்காம அப்படியே படுத்துட்டு இருந்தியானா அத்தனையும் கழட்டின்னு போயிருப்பாளோ இல்லையோ. அவர்களுக்கு என்ன கஷ்டமோ என்னவோ ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு. அதுக்காக தானே அவ வந்து நம்ம ஆத்துல திருடுறதுக்கு வந்தா. ஒன்னால் தானே அவளுக்கு அது கிடைக்காம போச்சு அப்படின்னு பேசுறது இல்ல. இதை சுட்டி காமிச்சார் சிஷ்யர்களுக்கு. பார்த்தீங்களா, பிள்ளை உறங்கா வில்லிதாசனுடைய தியாக மனப்பான்மை, அவருடைய வைஷ்ணவ தொண்டு, பொன்னாச்சியாரனுடைய பெரிய மனசு. இது உங்களுக்கு வராது. ஆனால் தான் பிள்ளை உறங்கா வில்லிதாசன் மேல எனக்கு அபிமானம் அப்படின்னார். பொன்னாச்சியாரனுடைய தியாகம். அடுத்ததாக லக்ஷ்மி அம்மாள். எம்பெருமானார் தன்னுடைய சிஷ்ய கோடிகளோட எண்ணாயிரம் கிராமத்துக்கு போறார். அங்க ஒரு பெரிய தனவந்தன் வந்து தரியாதாரம் பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு 2 சிஷ்யர்களை அனுப்புறார். அங்க போய் எங்க தனவானை பார்த்தவர்கள் அவர்கிட்ட பேசும்போது அலட்சியப்படுத்துறான் அவள. உடனே சிஷ்யர்கள் வந்து சொல்லும்போது எங்களை அலட்சியப்படுத்திட்டான் அப்படின்ன உடனே எம்பெருமானார் சொல்றார், அவன் வீட்டுக்கு போக வேண்டாம் நம்ம. அதே கிராமத்துல பிக்ஷை எடுத்துட்டு இருக்கார் வரதாச்சாரியார்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். அவாத்துக்கு நம்ம போவோம். கிருஷ்ணன் எப்படி துரியோதன வீட்டுக்கு போகாம விதுரர் வீட்டுக்கு போனாரோ அதே மாதிரி எம்பெருமானாரும் வரதாச்சாரியார் அகத்துக்கு போகலாம் அப்படின்னு. எம்பெருமானார் போறார். வெளியிலேருந்து வரதாச்சாரியார் கூப்பிடும்போது உள்ளேருந்து ஒரு குரல், சுவாமியை நான் மன்னிக்கணும், க்ஷமிக்கணும், வெளியில வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாம நிலைமையில இருக்கேன், என்கிட்ட ஆடை இல்லை, ஆடை இல்லாம உள்ள இருக்கேன் அப்படின்னு. உடனே எம்பெருமானார் தன்னுடைய காஷாய வஸ்திரத்தை எடுத்து உள்ள வீசி இதை அணிந்து கொள் அப்படிங்கிறார். அதை அணிந்து கொண்டு லட்சுமி அம்மா வெளியில வந்து சேவிக்கிறான். சேவிச்சுட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, உங்க சிஷ்ய கோடிகளோட எங்க ஆத்துல வந்து அமுது பண்ணணும் அப்படிங்கிறா. எம்பெருமானாருக்கு ஆச்சரியம். இந்த வறுமையில இவ எப்படி நமக்கு வந்து அமுது படைப்பாள் அப்படின்னு. இருந்தாலும் அவன் மனசு நோவக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வரோம் அப்படின்னு போறார். போனப்புறம் லட்சுமி அம்மாள் அந்த கிராமத்துல ஒரு பெரிய வியாபாரி. அவனுக்கு லட்சுமி அம்மாள் மேல ஒரு கண்ணு. எப்படியானா அவளை அடையணும் அப்படின்னு. லட்சுமி அம்மாள் வீட்டுல ஒரு ஒரு அரிசி கூட இல்ல. உடனே லட்சுமி அம்மாள் அந்த வியாபாரிக்கு செய்தி அனுப்புறாள். நீ எப்படி நினைச்சியோ என்னுடைய சரீரத்தை அடையணும்ட்டு என்னை அடையணும்ட்டு நான் அதுக்கு செய்கிறேன். நாளைக்கு ராத்திரி உங்க ஆத்துக்கு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கு அரிசி, பருப்பு, மத்த எல்லா மளிகை சாமானும் அனுப்பி வை. ஒரு 40 பேருக்கு தளிகை பண்ணணும் நான் அப்படின்னு. அவனுக்கு ஆச்சரியம். எப்பயுமே நம்மளுடைய ஆசைக்கு இணங்காதவள் இப்போ வந்து ஒத்துண்டாளே அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். அவளும் நல்லா தளிகைலாம் பண்ணி மறுநாள் எம்பெருமானார் வரும்போது எல்லோருக்கும் அமுது படைக்கிறார்.
படிச்ச உடனே வரதாச்சாரியார் வரார். வரதாச்சாரியர் கிட்ட சொல்ற லக்ஷ்மி அம்மாள் என்ன நடந்தது அப்படின்றத. உடனே வரதாச்சாரியார் சொல்ற, நல்ல காரியம் பண்ண. இந்த சரீரம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தொண்டு செய்யாம அந்த சரீரத்தினால ஒரு பிரயோஜனம் இல்ல. அந்த சரீரத்த தானே அவனுக்கு குடுக்க போற நீ. மனசுனால எப்பேர்ப்பட்ட நீ ஸ்ரீ வைஷ்ணவி அப்படின்னு சொல்லி அவரும் அத அங்கீகரிக்கிறார். வா போலாம் அப்படின்னு கூட்டின்னு போறார். அதுக்கு முன்னாடி எம்பெருமானார் கிட்ட ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறா 2 பேரும். வாங்கின அந்த தீர்த்தத்துல கொஞ்சம் எடுத்துன்னு போறா. அந்த வியாபாரி பார்க்கும்போது அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவனுக்கு கொடுக்கும்போது அவனுக்கு சுத்த சத்துவமாகிறது அவனுடைய மனோபாவம். அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமை. சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறான் லக்ஷ்மி அம்மாளை. எப்பேற்பட்ட தவறு பண்ணிட்டேன் நானு அப்படின்னு சேவிச்சுட்டு என்ன எம்பெருமானார் கிட்ட கூட்டின்னு போங்க அப்படின்னு உடனே எம்பெருமானார் கிட்ட வந்த உடனே என்னையும் ஸ்ரீ வைஷ்ணவர் அடியாராக ஏற்றுக்கொள்ளணும் சுவாமின்னு கதறான் அவன். லக்ஷ்மி அம்மாளுடைய தியாகம். அதுக்கப்புறம் அவ வந்து ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களாகி தொண்டு செய்கிறார்கள். ஆச்சாரிய பரம்பரையில வரதாச்சாரியார் லக்ஷ்மி அம்மாளுக்கு தனி இடம் உண்டு. அடுத்ததாக கொங்கில் பிராட்டி. ஸ்ரீரங்கத்துல பிக்ஷைக்கு போகும்போது இந்த கொங்கில் பிராட்டி பார்க்குறா எம்பெருமானார. பணக்காரெல்லாம் காலில் விழுந்து சேவிக்கிறான். எம்பெருமானார் கிட்ட வந்து கேட்குறான், உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு எல்லாரும் காலில் விழுந்து உங்களை சேவிக்கிறா அப்படின்னு. பெரிய பெரிய பணக்காரர்கள் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு. என்கிட்ட என்ன இருக்கு, ஹிதமா 4 வார்த்தை சொல்லுவேனா இருக்கும் அவளுக்கு. அந்த ஹிதத்தை வந்து அவர்கள் வந்து பெரிய பேராக நிறைத்து கொண்டு என்னை சேவிக்கிறார். எனக்கு அந்த ஹிதத்தை சொல்லுங்களேன் அப்படின்னா, வா மடத்துக்கு வா அப்படிங்கிறார். மடத்துக்கு வந்த உடனே திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தை அவளுக்கு உபதேசித்து பஞ்சசம்ஸ்காரம் பண்றார். போயிடுறா. அவள் கொங்கு நாட்டிலேருந்து வந்தவ. திரும்பி போகணும். அங்கே மழை இல்லாதனால எங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கான். திரும்பி போகிறதுக்காக கிளம்பும்போது திரும்பி எம்பெருமானாரை பார்த்து கேட்குறா, நீங்கள் அன்னைக்கு சொன்ன ஹித வார்த்தைகள் நான் மறந்துட்டேன், திருப்பி இன்னொரு தடவை எனக்கு உபதேசியுங்கள் அப்படின்னா திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறார் அவர். போகும்போது உங்கள் ஞாபகமாக எனக்கு உங்கள் பாதரட்சியை கொடுக்கணும் அப்படின்னா பாதரட்சியை வாங்கிட்டு போகிறாவோ கொடுக்குறார் இவரும். எம்பெருமானார் இந்த சோழ மன்னனுடைய கொடுமைக்கு ஆளாகி கொங்கு நாட்டுக்கு போகும்போது தன் சிஷ்யகோடிகளோடு போகும்போது அந்த ஊரில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அங்கே போய் தங்குங்கன்னு. அங்கே போனால் அவதான் இவ கொங்கில் பிராட்டி. அங்கே போகும்போது இவளை அமுது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, இல்லை நாங்கள் அமுது பண்ண மாட்டோம் உங்கள் இடத்துல அப்படின்னு. இல்லை எனக்கு எம்பெருமானவனுடைய சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறா. எப்படி உனக்கு சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயங்களை சொல்கிறா அவள். அப்படியானா எங்கள் கூடயே எம்பெருமானார் வந்திருக்காரு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தரையாக பார்த்துன்னு வரா வழக்க பிடிச்சி. அப்போது எம்பெருமானார் முகத்தை பார்க்கும்போது இவர் தான், ஆனால் காஷாய வஸ்திரம் இல்லையே அப்படின்ற. அப்போது எம்பெருமானானுடைய பாதரட்சைகளுக்கு வந்து அவள் தயாரித்த தளிகையை வந்து கண்ட்ரோல பண்ணுறா. அதனால சிஷ்யர்கள்லாம் எடுத்துக்கிறார், எம்பெருமானார் எடுத்துக்கல. ஏன்னா பாதரட்சைக்கு பண்ணிட்டாவும். உடனே அவள் தேனும் தினமாவும் கொடுக்குறா. அதை எடுத்துக்கிறார், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறா. அவள் ஆத்துக்காருக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை. இவ சாப்பிடல. எம்பெருமானாருக்கு எல்லாம் அமுது படைச்சிட்டு அந்த தேனும் தினைமாவும் கொடுத்துட்டு சிஷ்யகோடிகள்லாம் கொடுத்துட்டு இவ சாப்பிடாம படுத்துன்னு இருக்கா. உடனே அவளுடைய கணவர் கேட்குறாரு, ஏன் நீ சாப்பிடலன்னா, நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவாளா அது மேலே அவளுக்கு வந்து உங்களுக்கு அபிமானம் இல்லை, நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர் ஆகிறதுக்கும் உங்களுக்கு மனசு இல்லை, அதனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறா. உடனே அவர் மனசு மாறி எம்பெருமானார் காலில் விழுந்து ரங்கநாதர் சுவாமி அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமத்தை சூட்டி அவரும் ஸ்ரீ வைஷ்ணவர் ஆறார். இங்கே இங்கே வந்து கொங்கில் பிராட்டியினுடைய உணவு முதல்ல நகை, அடுத்தது உணவு. தன்னையே தன் சரீரத்தையே கொடுத்து உணவு படைக்கிறார் லக்ஷ்மி அம்மாள். வெள்ளையம்மாள் தன் உயிரையே கொடுத்தவர். மாலிகாப்பர் படையெடுப்பு போது அவனுடைய படைத்தலைவனை வந்து அவன் அத்தனையும் அழிக்கிறான். 25,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொல்றான். பன்றியாழ்வார் சன்னதி அப்போ அதுக்கு அருகே. உடனே வெள்ளையம்மாள் அந்த படைத்தலைவனை வந்து ரொம்ப நைஷ்யமாக பேசி மயக்கி கோபுரத்துக்கு மேலே கொண்டு போய் அங்கிருந்து கீழே தள்ளி கொன்று விடுகிறாள். அவளும் கீழே விழுந்துடுறா. உயிர் போக போகிறது. எல்லாரும் வந்து கேட்குறா வெள்ளையம்மாளை, என்ன உடனே உனக்கு வைத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு. எனக்கு வைத்தியம் பண்ண வேண்டாம், நான் பரம்பதம் போயிடுவேன். என்னுடைய வம்சத்தாருக்கு வந்து அவளுக்கு கிரியைகள் பண்ணும்போது சரம காரியங்கள்லாம் பண்ணும்போது ஸ்ரீரங்கத்தினுடைய கோவிலினுடைய மடப்பள்ளியிலேருந்து அக்னி வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அந்த சமயத்திலையும் தன் உயிரையே கொடுத்தவள் அவள். இப்படி இந்த 4 பெண்மணிகளும் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு செய்த தொண்டு ஆச்சரியமானது, அளப்பரியது. இப்படிதான் கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை காப்பாற்றிருக்கா அவள்லாம். அதை உணர்ந்து கொண்டு இன்றைய தலைமுறையினரும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் எவ்வளவு உயர்ந்தது, மோட்சத்தை தரவல்லது அப்படின்றத உணர்ந்து கொண்டு சம்பிரதாயத்தை வந்து
பின்பற்ற வேண்டும் அப்படின்றது அடியனுடைய வேண்டுகோள்.